இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது எல்லாமே துளசியோட ஏற்பாடாதான் இருக்கும். ஜனனி வந்தது, டைவர்ஸ் அப்ளை பண்ணது எதுவுமே தெரியாதாமா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இதுல ஏதோ பெரிய சதி நடக்குது. விடக்கூடாது, தடுக்கணும். தடுக்கணுமா? தடுக்கணும்னா சதிய தடுத்து துளசிய விரட்டணும். சரி, என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. கூட்டு முயற்சி. எல்லாருமா சேர்ந்து ஆபரேஷன் பண்ணி துளசிய கிளியர் பண்ணணும். ஓகே? ஐ அக்ரி. என்னமா சொல்றீங்க? அவருக்கு எதுவுமே தெரியாதா? துளசிக்கு கல்யாணம் ஆனது மட்டும்தான் சொன்னேன். அதுக்கப்புறம் ஜனனி வந்தது, விவாகரத்துக்கு கோர்ட்டுக்கு போனது, எதுவுமே அவருக்கு தெரியாதுங்க. இப்ப என்னங்க பண்றது? ஏங்க, அவர் பார்க்கறதுக்கு தான் அப்பாவியா இருப்பாரு. கோவம் வந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். ஒன்னும் புரியல. இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க? அவருக்கு தெரிஞ்சா பிரச்சனை பண்ணுவாரு. உங்களை ஏதாவது சொல்லிடுவாருன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. அதுவும் இல்லாம அவர் ஒரு ஹார்ட் பேஷண்ட். நீங்க சொல்லி இருக்கணுமா? சொல்லாம இருந்தது தப்பு தானே? தப்பு தாங்க. ஆனா இப்படி திடீர்னு வருவார்னு நான் எதிர்பார்க்கல. அம்மா, நடந்ததை பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ என்ன சொல்லி சமாளிக்கணும்னு சொல்லுங்க. அம்மா, இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாவது சொல்லுங்க. ஏங்க, நான் சொன்ன தப்பா எடுத்துக்க கூடாது. தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்னன்னு சொல்லுங்க. துளசியும் சிவாவும் கல்யாணம் ஆன மாதிரி, புருஷன் பொண்டாட்டி மாதிரி அப்படியே இருக்கட்டும். ஒரு 4 நாள் தான், எப்படியாவது சமாளிச்சு அவர் அனுப்பிடலாம். அதுக்கப்புறம் நானும் துளசியும் ஊருக்கு போய் நடந்தது எல்லாத்தையும் விவரமா சொல்லி யார் மேலேயும் தப்பு இல்லைன்னு புரிய வச்சிடுறோம். இப்ப தெரிஞ்சதுன்னா நல்லா இருக்காது. எனக்கு கொஞ்சம் பயமாவும் இருக்கு. நான் சொல்றது ஏதாவது தப்பா இருந்தா தப்பு தாங்க ஐயா, தப்பு தான், வேற வழி இல்லை. என்னை மன்னிச்சிருங்க. என்னங்க, அவங்க சொல்றதும் சரிதான். ஒரு 4 நாள் சமாளிச்சா எல்லாமே சரியாயிடும். விசாலாச்சு, நாம 2 பேரும் அவங்க சொன்ன மாதிரி சமாளிக்கலாம். மத்தவங்க ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு போல இருக்கு ரம்யா. மா, எனக்கும் அந்த மாதிரி தான் தோணுது. ஏதோ பிளான் பண்ணி தான் வர வச்சிருக்கா. உங்களுக்குள்ள பேசிக்கிறதுக்காக இங்க யாரும் கூப்பிடல. அவர் சொல்றத முதல்ல கவனிங்க. இத பாருங்க, 4 நாள் துளசி அப்பா எங்கதான் இருப்பாரு. அவருக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாது. அப்பா, புரியலப்பா. எந்த விஷயம்ப்பா? என்னன்னு சொல்லுங்கப்பா. சிவா, உனக்கும் துளசிக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. இல்ல, அதுக்கு முன்னாடியே எனக்கும் சிவாக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. ஐயோ, ஏய் ஜனனி, நீ கொஞ்சம் சும்மா இரு ப்ளீஸ். தேவையில்லாம நீ இப்ப குழப்பாத. குழப்பமா? நமக்கு கல்யாணம் நடந்தது உனக்கு குழப்பமா? ஓ ஜனனி, நான் அதை சொல்லல. டென்ஷன் பண்ணாம என்னன்னு கொஞ்சம் கேளு. இதுல கேக்குறதுக்கு என்ன இருக்கு? அவங்க பொண்டாட்டியும் துளசியும் இத்தனை நாளா சொல்லாம இருந்தது அவங்களோட தப்பு தானே. நாம் என்ன பண்றது? ஏதோ ஒரு சிக்கல் இருக்கும் போல இருக்கே. ரம்யா 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 மா, எனக்கும் ஏதோ மாதிரி தான் தோணுது. ஏதோ தப்பா இருக்கே. சிவா, உனக்கும் துளசிக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. நீயும் துளசியும் புருஷன் பொண்டாட்டி. ஜனனிய பத்தியோ விவாகரத்துக்கு போனதை பத்தியோ அவருக்கு தெரிய வேணாம். அவர் போற வரைக்கும் நீயும் துளசியும் ஒத்துமையா இருக்கிற மாதிரி நடிக்கணும். அதாவது புருஷன் பொண்டாட்டி மாதிரி நடிக்கணும். ஒரு 4 நாளைக்கு தான், அப்புறம் அவர் கிளம்பிடுவாரு. அததான் சொல்ல. என்ன பேசுறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமா இல்ல?
நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். ஏண்டி ஜனனி, ஏதோ மனசு இறங்கி நானே போறேன்னு துளசி சொன்னதுனாலதான் விவாகரத்து வரையும் போயிருக்கு. நான் போக மாட்டேன், இங்க தான் இருப்பேன், சிவா தான் எனக்கு புருஷன்னு துளசி சொன்னா நீ என்ன பண்ணுவ? சொல்லு, என்னடி பண்ணுவ? அது மட்டும் இல்ல, சட்டப்படி பார்த்தா சிவா அண்ணாக்கு துளசி அண்ணியும் பொண்டாட்டி தான். ஆஹா, அதெல்லாம் இல்ல. இதெல்லாம் பக்கா பிளான். நான் ஒத்துக்கவே மாட்டேன். எல்லாருமா சேர்ந்து என்ன மலேசியாக்கு அனுப்ப பிளான் பண்றீங்களா? ஏய் ஜனனி, என்னத்துக்கு இப்போ பைத்தியம் மாதிரி கத்துற? ஏன் உன்னை மலேசியாவுக்கு அனுப்பணும்னா மொத்த குடும்பம் சேர்ந்து பிளான் பண்ணி அனுப்பணுமா? என்ன சிவா சொல்ற நீ? எந்த பிளானும் பண்ணாம என்ன அனுப்பிடுவீங்களா? எந்த காரணமும் இல்லையா? ஏய் பைத்தியம், கொஞ்சமாவது என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? ஆமா, நான் பைத்தியம் தான். நான் பைத்தியம் தான், பைத்தியம் தான், பைத்தியம் தான். நான் தான் பைத்தியம், அப்படிதானே? கொஞ்சம் சும்மா இருக்கியா இல்லையா நீ? அப்பா, நான் பேசிக்கிறேன்ப்பா. 4 நாள் தானே, பார்த்துக்கலாம்ப்பா. ஒன்றும் பிரச்சனை வராது. சிவா மாமா, துளசி மேல மறுபடியும் உங்களுக்கு ஆசை வந்துடுச்சா? சிவா, பல்ல உடைச்சிரும் பாத்துக்க. சும்மரா பேசிக்கிட்டு. இந்த பிரச்சனை எனக்கும் ஜனனிக்கும் சம்பந்தப்பட்டது. தயவு செஞ்சு யாரும் எதுவும் பேச வேண்டாம். ஒரு 4 நாளைக்கு நானும் துளசியும் புருஷன் பொண்டாட்டி. அது மட்டும் இல்ல ஜனனி, நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட், அவ்வளவுதான். இத பாருங்க, சரி சரின்னு தலையாட்டிட்டு யாராவது அவர்கிட்ட போய் ஏதாவது சொன்னீங்க, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது சொல்லிட்டேன். ஜனனி, உனக்காக தான் எல்லாமே நடக்குது. நீ தப்பா மட்டும் யோசிக்காத. உட்காருமா துளசி. உட்காருமா. உட்காருவாங்க, நீங்க சாப்பிட ஆரம்பிங்க. ம். சம்மந்தி வீட்டுல வந்து வேலைக்காரி மாதிரி வேலை பாக்குற?